Hi friends, welcome to Samaiyal Thiruvizha. இன்னைக்கு சமையல் திருவிழா சேனல்ல வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். சூப் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 வெள்ளை பூண்டு எடுத்து நல்ல தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப் broccoli 1 கப்ங்கிறது ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் 5 பீன்ஸ் எடுத்து அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்து சோள மாவு 3 டேபிள்ஸ்பூன், காலிஃப்ளவர் அதே மாதிரி தான் 3 ல இருந்து 4 பூ எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சிருக்கேன். மீடியம் சைஸ் கேரட் 1 எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. பேபி கார்ன் 4 பேபி கார்ன் எடுத்து அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பெப்பர்ஜீரா பவுடர். இதுதான் வெஜிடபிள் சூப் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதை இப்போ நம்ம பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்த வெள்ளை பூண்டை சேர்த்துறலாம். வெள்ளை பூண்டு இந்த நெய்ல நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்ல ஸ்மெல் வரும். அதே சமயம் கோல்டன் பிரவுனா மாறணும். கோல்டன் பிரவுனா மாறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு காயா சேர்த்துறலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், broccoli. கட் பண்ண காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் போல அந்த நெய்யிலேயே லைட்டா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 7 கப் கிட்ட தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த சூப் செய்யிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாங்க. நல்ல தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போறோம். நான் இப்போ பேபி கார்ன் மட்டும் சேர்க்கல. ஏனா பேபி கார்ன் சீக்கிரமா வெந்துரும் இல்லையா? அதனால இந்த காய்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா நான் பேபி கார்ன் சேர்க்க போறேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வேகட்டும். இப்போ பாருங்க காய்கறி நல்லா முக்காவாசி வெந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பேபி கார்ன், அதையும் நம்ம சேர்த்துறலாம். இது நம்ம கடையிலலாம் சூப் சாப்பிட்டோம் அப்படினா நமக்கு இந்த அளவு காய்கறி இருக்காது. நம்ம வீட்ல செய்யிறதுனால நம்ம நிறைய காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ பேபி கார்ன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ பாருங்க எல்லா காயும் நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த சோள மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வெச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சோள மாவு சேர்க்கணும். சோள மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியா இருக்கிற சூப் வந்து கொஞ்சம் குளுகுளுன்னு மாறுங்க. அதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். சூப் செய்யிறதுக்கு நம்ம காய்கறி கட் பண்ணுவோம் இல்லையா? அப்பம்போது எல்லா காய்கறியும் ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பனா தான் வெந்து வரும்போது எல்லா காயும் ஈவனா வெந்து வரும். அவ்வளவுதான், சுட சுட வெஜிடபிள் சூப் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகு ஜீரக பவுடரும் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.